ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 17 மே 2026 ஞாயிற்றுக்கிழமை. பராபவ வருடம் வைகாசி மாதம் 3ஆம் நாள். திதி பிரதமை இரவு 9:41 மணி வரை, பிறகு த்விதியை. நட்சத்திரம் கார்த்திகை மதியம் 2:32 மணி வரை, பிறகு ரோஹிணி. யோகம் சோபனம் காலை 6:15 மணி வரை, அதன்பின் அதிகண்டம் இரவு 1:59 மணி வரை, அதன்பின் சுகர்மம். கரணம் கிமிஸ்துக்கினம் காலை 11:36 மணி வரை, பிறகு பவம் இரவு 9:41 மணி வரை, பிறகு பாலவம். நல்ல நேரம் காலை 8:15 மணி முதல் 9 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நேரத்தை செலவழிக்கிற அருமையான நாளுங்க. வாரம் முழுக்க உழைச்ச களைப்பு நீங்கி இன்னைக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. புதுசா ஏதாவது பிளான் பண்ணணும்னா இன்னைக்கு உட்காந்து யோசிங்க, நல்ல ஐடியாக்கள் தோணும். வியாபாரத்துல இன்னைக்கு கடையில நல்ல வியாபாரம் நடக்கும். குறிப்பா ஜவுளி மற்றும் மளிகை கடை வச்சிருக்கிறவங்களுக்கு லாபம் அள்ளும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு லீவ் நாள் அப்படிங்கறதால ஆபீஸ் டென்ஷன் எதுவும் இல்லாம நிம்மதியா இருப்பீங்க. பண வரவு இன்னைக்கு உங்க கை செலவுக்கு தாராளமா வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவும். உங்களுடைய ஆசைகளை வாழ்க்கை துணை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாங்க. சாயந்தரமா குடும்பத்தோட ஒரு சின்ன சினிமா அல்லது பார்க்குக்கு போயிட்டு வர வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும், அசதி நீங்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிலம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல இருக்கிற ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்னா நிறைவேற போற நாளுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வந்து உங்க முகத்துல சிரிப்பை வரவழைக்கும். உங்களோட நீண்ட நாள் கனவு ஒண்ணு இன்னைக்கு நிஜமாகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க நினைச்சதை விட லாபம் பல மடங்கு பெருகும். பழைய பாக்கிகள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சுலபமா வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு ஆஃபீஸ் போனா என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற பிளானை இன்னைக்கே ரொம்ப தெளிவா போட்டு வச்சுப்பீங்க. பணவரவு இன்னைக்கு ரொம்பவே தாராளமா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் நிலவும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். 2 பேரும் சேர்ந்து வீட்டை அழகுபடுத்துற வேலைகள்ல ஈடுபடுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய நாளா அமைய போகுதுங்க. உங்களோட சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த ஒரு நல்ல காரியம் இன்னைக்கு உங்க வீட்ல நல்லபடியா தொடங்குறதுக்கு வழி பிறக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். உங்களோட கனிவான பேச்சால பல புதிய கஸ்டமர்களை இன்னைக்கு பிடிப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு லீவு நாளா இருந்தாலும் ஆபீஸ் விஷயமா ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்து சில நல்ல தகவல்களை கொடுக்கும். பண வரவை இன்னைக்கு ரொம்பவே தாராளமா இருக்கும். சேமிக்க தொடங்குவீங்க. குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் நிலவும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். 2 பேரும் சேர்ந்து வீட்டை அழகுபடுத்துற வேலைகள்ல ஈடுபடுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி
ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவான பாதை கிடைக்க போற நாளுங்க. இதுவரைக்கும் இருந்த மன அழுத்தம் எல்லாம் குறைஞ்சு ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். உங்களுடைய பழைய நண்பர்களை இன்னைக்கு நேர்ல சந்திச்சு பேசி மகிழ்வீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பொருட்களை கொள்முதல் செய்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நாளைக்கு ஆபீஸ் போகும்போது ஒரு நல்ல சூழல் காத்துக்கிட்டு இருக்கும். பண வரவு இன்னைக்கு உங்க தேவைக்கேத்த மாதிரி சரியா வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழல் நிலவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல இருந்த கவலைகள் நீங்கி இன்னைக்கு உங்களை பெருமைப்படுத்துவாங்க. ஆரோக்கியத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். சோர்வு நீங்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகமா இருக்க போற நாளுங்க. சூரிய பகவானோட அருள் இருக்கிறதால நீங்க இன்னைக்கு எந்த விஷயத்துல கை வச்சாலும் அதுல ஒரு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் ஒரு படி உயரும். வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான லாபம் கிடைக்கும். புதிய கஸ்டமர்கள் உங்களை தேடி வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா வெளியூர் போறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அல்லது பிளான் இன்னைக்கு நடக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்பவே தாராளமா இருக்கிறதால தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல இருந்த கவலைகள் நீங்கி இன்னைக்கு உங்களை பெருமைப்படுத்துவாங்க. ஆரோக்கியத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். நாள் முழுக்க ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவன். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 3. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நேத்து இருந்த சந்திராஷ்டம டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு ரொம்ப நிம்மதியான நாளா அமைய போகுதுங்க. மனசுல இருந்த பயம் அல்லது படபடப்பு எல்லாம் காணாம போயிடும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு வேகம் எடுக்க தொடங்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நல்லபடியா முடியும். புதுசா முதலீடு பண்ண ஒரு நல்ல பிளான் போடுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். பண வரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் குறைஞ்சு சந்தோஷம் கூடும். எல்லாரும் ஒற்றுமையா பேசி மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்கள் போயிட்டு வர இன்னைக்கு ரொம்ப அருமையான நாளா இருக்கும். மனசு லேசாகும். ஆரோக்கியத்துல இருந்த சோர்வு நீங்கி ரொம்ப சுறுசுறுப்பா மாறுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நாளுங்க இது. மனசுல தேவையில்லாத பயம் அல்லது படபடப்பு வரலாம். அதை தவிர்க்க அமைதியா தியானம் செய்யறது நல்லது. யார்கிட்ட பேசும்போதும் வார்த்தையில ரொம்ப கவனம் தேவை. கோவத்தை குறைச்சுக்கோங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த ஒப்பந்தமும் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி பெரிய முதலீடுகளை கண்டிப்பா தவிர்த்துடுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு லீவ் நாளா இருந்தாலும் ஆபீஸ் வேலை கொஞ்சம் மனசுல பாரமா இருக்கும். அமைதியா கையாளுங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப டைட்டா இருக்கும். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க விட்டு கொடுத்து போறது தான் ரொம்ப நல்லது. வெளியூர் பயணங்களை இன்னைக்கு கட்டாயமா தள்ளி வைங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப பொறுமையா போயிட்டு வாங்க. ஆரோக்கியத்துல சின்னதா தலைவலி அல்லது அசதி வரலாம். ஓய்வெடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் தேடி வர்ற நாளுங்க. நீங்க ரொம்ப நாளா கஷ்டம்னு நினைச்சு தள்ளி வச்ச ஒரு வேலைய இன்னைக்கு உங்க நண்பர்கள் உதவியோட ரொம்ப சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. மனசுல ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி நிம்மதியா ஃபீல் பண்ணுவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப அமோகமா இருக்கும். ஆன்லைன் மூலமா பிசினஸ் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு ஆபீஸ் போறதுக்கு தேவையான கோப்புகளை இன்னைக்கே தயார் பண்ணி வச்சுப்பீங்க. பாராட்டு கிடைக்கும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை விட அதிகமாவே இருக்கும்.
குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். சகோதரர்கள் மூலமா ஒரு நல்ல உதவி அல்லது சொத்து சம்பந்தமான லாபம் வந்து சேரும். வீட்ல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வந்து எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருப்பீங்க. ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். உடம்புல சுறுசுறுப்பு கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீக வழிபாடுகள்ல ஆர்வம் அதிகமா கூடி மனசு ரொம்ப அமைதியா இருக்க போற நாளுங்க. குடும்பத்தோட இன்னைக்கு ஏதாவது ஒரு புகழ்பெற்ற கோவிலுக்கு போயிட்டு வர பிளான் பண்ணுவீங்க. மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். புதிய கஸ்டமர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா இருந்த மன உளைச்சல்கள் எல்லாம் நீங்கி நாளைக்கு புது தெம்போட வேலைக்கு போக தயாராவீங்க. பணவரவு இன்னைக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். சேமிப்பு உயரும். குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். சகோதரர்கள் மூலமா ஒரு நல்ல உதவி வந்து சேரும். வீட்ல தடைபட்டுக்கிட்டு இருந்த சுப காரியங்கள் மறுபடியும் உயிர் பெறும். எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனசளவுல ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வெற்றிகள் கிடைக்கப் போற நாளுங்க. எதையும் பிளான் பண்ணி செய்யறதுல நீங்க கெட்டிக்காரங்க. அதை இன்னைக்கு நிரூபிப்பீங்க. ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு சொத்து விவகாரம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடிய வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. வாடிக்கையாளர்களை கவர ஒரு புது திட்டத்தை தீட்டுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் இருந்தாலும் அதை ரொம்ப திறமையா மேனேஜ் பண்ண கத்துக்குவீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். தேவையில்லாத செலவுகள் குறையும். குடும்பத்துல ரொம்ப அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வெளியில கூட்டிட்டு போவீங்க. வீட்ல சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். ஆரோக்கியம் சீரா இருக்கும். சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பல வழிகள்ல நல்ல விஷயங்கள் தேடி வர்ற நாளுங்க. ரொம்ப நாளா வராம இருந்த பணம் இன்னைக்கு எதிர்பாராத விதமா உங்க அக்கவுண்டுக்கு வந்து சேரும். மனசுல இருந்த பயமெல்லாம் நீங்கி ஒரு பெரிய நிம்மதியும் அமைதியும் பிறக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த லாபம் வரும். தொழில்ல ஒரு பெரிய வளர்ச்சி கண்ணுக்கு தெரியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா ஒரு பெரிய மனிதரின் ஆதரவு இன்னைக்கு நண்பர்கள் மூலமா தெரிய வரும். பண விஷயத்துல தாராளமா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். சகோதரர்கள் மூலமா ஒரு நல்ல உதவி வந்து சேரும். வீட்ல தடைபட்டுக்கிட்டு இருந்த சுப காரியங்கள் மறுபடியும் உயிர் பெறும். எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனசு அளவுல ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் உற்சாகமும் கிடைக்க போற நாளுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். மனசுல இருந்த பாரம் எல்லாம் குறைந்து ஒரு புது வழி பிறக்கும். அரசாங்கம் தொடர்பான வேலைகள்ல இன்னைக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப சூப்பரா இருக்கும். புதிய கிளைகள் ஆரம்பிக்கவோ அல்லது ஆன்லைன்ல தொழிலை விரிவாக்கம் செய்யவோ இது ரொம்ப நல்ல நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா ஒரு பெரிய மனிதரின் ஆதரவு இன்னைக்கு நண்பர்கள் மூலமா தெரிய வரும். பண விஷயத்துல தாராளமா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். சகோதரர்கள் மூலமா ஒரு நல்ல உதவி வந்து சேரும். வீட்ல தடைபட்டுக்கிட்டு இருந்த சுப காரியங்கள் மறுபடியும் உயிர் பெறும். எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனசு அளவுல ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கால பைரவர். அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 9. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.